அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதை கண்டு முடிவெடுக்கும் நேரமாக மிக சிறப்பாக டிசம்பர் முதல் வாரம் எப்படி அமைய போகிறது, தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களை இந்த டிசம்பர் முதல் வாரம் எப்படி அமைத்து கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பாராத வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. இதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களை கண்டு கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் 3ஆம் தேதியில் செவ்வாய் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். நல்ல மாறுதலாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இதுவும் நல்ல மாறுதல். 3ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கும் போது வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசி நோக்கி நகர்கிறார். இதுவும் சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் விரயம் ஜென்மம் 2, 3 என வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறாருங்க. தேய்பிறை சந்திரனில் இருந்து வளர்பிறை சந்திரனாக இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நன்கு நாடகமாட கூடியவர்களை எளிதில் கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லத்தில் சில சறுக்கல்களை ஏற்படுத்தி விடலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பாராத வகையில் வேலை பார்க்கக்கூடிய இடம், கலைத்துறை, அரசியல் என எந்த துறையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்கு நாடகம் ஆடக்கூடியவர்களை கண்டு அவற்றை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் உண்டுங்க. உதாரணமாக, நீங்கள் இருக்கும்போது நம்ம குழந்தைக்கா பெண் கிடைக்காது, நம்ம பொண்ணுக்கா மாப்பிள்ளை கிடைக்காது என்று இனிமையாக பேசுவார்கள். ஆனால் நீங்கள் சென்றதற்கு பிறகு இவனோடு போய் யாராவது சம்பந்தம் வைத்துக் கொள்வார்களா, இவருக்கு பொண்ணே கிடைக்காது, மாப்பிள்ளையே கிடைக்காது என்று மற்றொரு மாதிரி நீங்கள் இல்லாத போது பேசுவார்கள். இதுபோன்று பேசக்கூடியவர்களை நன்கு கண்டறிந்து உத்தியோகம் என எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நன்கு நாடகம் ஆடக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இது போன்ற நல்ல மாற்றங்களை சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய நேரமாக அமையும் போது நீங்கள் நினைத்த காரியம் தடையே இல்லாமல் உங்களை வந்து சேரும். எனவே பல நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தனது சுப பார்வையை 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய தன வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். உங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்தியவர்கள் உங்களை விட்டு மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான மாற்றங்களும் சிறப்பான வளர்ச்சியும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகழ் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. திட்டமிடுதலை காட்டிலும் பல பணிகளை எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிர்வாகத்தின் அமைப்பு போக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிமுகத்துடன் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுகஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் லாபம் குறைவே இல்லை என்ற உறுதியான தன்மையை வெளிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகரான கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் தொழில் ரீதியான பல புதிய திட்டங்களும் அதிரடியான வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான
பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளையும் மத்திய மாநில அரசின் சலுகைகளையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் தொழில்துறையில் மிக சிறப்பாக வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் செவ்வாயினுடைய வக்ரம் அஷ்டமஸ்தானம் என்பதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. திட்டமிடுதல் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட மறைந்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை செவ்வாய் வழங்குகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக அலைச்சல் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகளும் அதிகரிக்குங்க. எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். மற்றவர்களை நம்பி முழுமையாக எந்த பணியிலும் ஈடுபட வேண்டாம். அவற்றின் தாக்கத்தையும் விளைவையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகளையும் செயல்களையும் மாற்றினால் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார். எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல வகையில இருந்து வந்த சூழ்ச்சிகள் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழையக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் மிக சிறப்பாக வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான நிறைவான ஆற்றல் கிடைப்பதால் பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்கு நாடகம் ஆடுகிறவர்களை கண்டு விலகி நல்ல முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமமும் தடையும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.